உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் முதன்மை ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார். அவர் பயணிக்கும் காலத்தை வைத்தே உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என தமிழ் மாதங்களையும் ராசி கட்டத்தையும் இரண்டாக பிரிப்பார்கள். சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணிக்கும் 6 மாத காலத்தை உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது என்றும், சூரியனின் ரதம் தெற்கு நோக்கி பயணிக்கும் 6 மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலம், தேவர்களுக்கு இரவு பொழுது என்றும் சொல்வார்கள். அவ்வாறு சூரியனின் தேர் ஆடி மாதத்தில்தான் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும். தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் சக்தி மிக்க இந்த ஆடி மாதம் சக்தி என்று சொல்லப்படும் அம்பிகைக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்பாள், அம்மன், கிராம தெய்வங்களை பிரார்த்தனை செய்வது கூடுதல் பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் வரும் 5 வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானது. அது மட்டுமின்றி ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி என ஆடி மாதத்தில் வரும் திதி, நட்சத்திரம், கிழமைகள் என அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதத்தை கடைபிடிப்பார்கள். கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் விரதம் இருப்பார்கள். கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பது நல்ல பலனை தரும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வழிபடுவதுடன் குத்துவிளக்கு பூஜை செய்வதும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை தரும். பெண் குழந்தைகளை அம்மனின் வடிவமாக கருதி அவர்களை வீட்டிற்கு அழைத்து உணவளித்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில்தான் ஆண்டாளின் அவதார திருநாள். ஆடி பூரத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, ரவிக்கை வைத்து கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும். ஆடி பூரத்தன்று அனைத்து கோவில்களிலும் அம்பாள் சந்நிதிகளில் வளையல்கள் சாற்றி வழிபடுவார்கள். பிரசாதமாக தரப்படும் வளையலை பெற்றால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது. அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உரியது. ஆடி பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து பழங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது குடும்பத்தில் அமைதியையும் செல்வத்தையும் தரும். ஹயக்ரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்பதால் அன்று அவரை வழிபட்டால் பிள்ளைகள் கல்வியில் ஜொலிப்பார்கள். ஆடி பௌர்ணமி அன்றுதான் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படும் அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் கதவுகள் திறக்கப்படும். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்று கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில்தான் கருடாழ்வார் பிறந்தார் என்பதால் அன்றைய தினம் கருடனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும். ஆடி மாதம் வளர்ப்பிறையில் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளன்று லட்சுமி தேவியை தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். ஆடி மாதத்தின் 18ஆம் நாளை ஆடி பெருக்காக கொண்டாடுகிறோம். ஆடி பெருக்கன்று காவிரி தாயை வணங்குவார்கள். நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள். இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பது ஐதீகம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில், அதாவது ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய பகவானை தரிசித்து சூரிய நமஸ்காரம் செய்வது நோயில் இருந்து விடுபடும் சக்தியை கொடுக்கும்.